மாற்றுத்திறனாளிகளுக்கான பட்ஜெட் தொகையை மத்திய அரசு உயர்த்த வேண்டும் என்று தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சாஸ்திரி பவன் அருகே தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளான சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளிகள் மத்திய அரசு வெளியிட்டுள்ள பட்ஜெட்டில் மாற்றுத்திறனாளிகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக கூறி பட்ஜெட் நகலை கிழித்தெறிந்து நூதன முறையில் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் அகில இந்திய தலைவர் நம்புராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசு வெளியிட்டுள்ள பட்ஜெட்டில் யானைக்கு கடுகு பொறி என்கின்ற அளவிற்கு மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாற்றுத்திறனாளிகளின் மிக முக்கியமான கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் குறிப்பிட்ட அவர், மத்திய அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதல் நிதியை ஒதுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த நிதிநிலை அறிக்கையில் ஒரு வார்த்தை கூட மாற்றுத்திறனாளிகளை பற்றி நிர்மலா சீதாராமன் அவர்கள் எதையும் பேசல, எதையும் அறிவிக்கல. ஒட்டுமொத்த நிதி ஒதுக்கீடுல 0.025% 48 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்ல யானை பசிக்கு சோளப்பொரின்னு கூட போட முடியாது, கடுகு பொறி போடுற அளவுக்கு தான் பட்ஜெட். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை 2011 50 ரூபாய் உயர்த்தினாங்க. இப்போதைக்கு 0.38% தான். மாற்றுத்திறனாளி உதவித்தொகை வாங்குறவங்க 0.38% தான். அவங்களுக்கு ஒரு நயா பைசா கூட உதவித்தொகையை உயர்த்தி கொடுக்க முடியல. 300 ரூபாய் வச்சு எப்படி வாழ முடியும்? இதுதான் மாற்றுத்திறனாளிகளுக்கு மோடி அரசு அறிவிச்சிருக்கிற பட்ஜெட். இதை நாங்கள் கிழிச்சு போடுறோம், இந்த நகலை நாங்கள் கிழிக்கிறோம். இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகப்பெரிய துரோகம் என்று நாங்கள் சொல்றோம்.